ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஏலகிரியில் டே 2 தான் இது. ஸோ நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு போட்டிங் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம். பட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸு க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் அவங்க டேடா வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ்ஸில் இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸு. அவளுக்கு அழகாக இருக்கும், இன்னுமே கரெக்டாக இருக்குது, அதனால் போட்டு விட்டாச்சு. ஸோ போட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நாங்கள் அந்த 360 டிகிரியில் கேமரா இருக்கும் இல்லையா, அதில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் எங்களோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். அப்படியே போட்டிங்க்கான ஏரியாவுக்கு நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து செல்ஃபாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, ஆள் வச்சு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. செல்ஃபாக ஓட்டுறது பாப்பா வச்சுட்டு கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் யாராவது இந்த துடுப்பு போடுவாங்களே அவங்க இருக்கிறதே ஓகேன்ட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கு இறங்கிட்டோம். துடுப்பு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அண்ணா ரொம்ப ஈஸியாக, அவங்க 40 வருஷமாக இதில் சர்வீஸில் இருக்காங்களாம், ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க அந்த வேலையை. எங்களுக்கு அந்த சேஃப்டிக்காக அந்த கோட் மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க, நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருந்துச்சு ஒரு சேஃப்டிக்காக. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கல, அப்புறமா அவரே வந்துட்டு சின்னதாக இருக்கிறதா பார்த்து எடுத்து கொடுத்தாரு. அதுவே அவளுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட்டுக்கு இவ்வளோ தண்ணி பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சுற்றி பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் வந்தோடனே போட் எடுத்துட்டாங்க. துடுப்பு ரொம்ப ஈஸியாக அவர் போகிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா. பட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தா, அது என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், க்யூட்டாக இருந்தாங்க தங்கம் அந்த ட்ரெஸ்ஸில். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவளை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு. இன்னுமே போடலாம், இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் கூட இந்த ட்ரெஸ்ஸு எப்போயாவது போடணுன்னா போடலாம். அது கரெக்டாக தான் இருக்குது அவளுக்கு. பாடிகான் சூட் தான் இல்லையா, ஸோ போடலாம் அந்த ட்ரெஸ்ஸு. போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். ஸோ அது ரொம்ப லாங் வீடியோவாக இருந்துச்சு, ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணலான்ட்டு இந்த போட்டிங் வீடியோ மட்டும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஆதியாவும் இதில் வந்து துடுப்பு போடுவாங்க பாருங்கள். அந்த அண்ணா ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பட்டு அதை பார்த்துட்டே இருந்தோன்னா அவளை கூப்பிட்டுட்டு வா போடலாம்னோன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவளும் சுற்றிக்கிட்டே இருந்தா. அவள் சுற்றி பார்த்துட்டு இருந்தா, இவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு அவள் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தா. நல்ல வேளை நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க வந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் நாங்கள் ரொம்ப டிலே ஆகிருப்போம் போட்டிங் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததில் லக்கின்னு நினச்சிக்கிட்டோம், ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கும். பாருங்கள், பட்டு துடுப்பு போடுறாங்க, அந்த சொல்லி கொடுக்குறாங்க. அவளும் அதை சுற்றி போட்டுட்டு அந்த தண்ணி அந்த துடுப்பில் படுது இல்லையா, அதை பார்த்துட்டு கை காமிச்சிட்டே இருந்தா, தண்ணி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா, புதுசாக பார்க்குறது. அது அவளுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் வந்துட்டு அந்த அண்ணாட்ட என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பேசிட்டே வந்தாங்க. அவங்களும் ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. அவங்க பர்சனல் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பேத்தி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி பேசிட்டு வந்தாங்க. சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி தான் அங்கே இப்படி சுற்றி வருவாங்க, அவ்வளோதான் போட்டிங். ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட் தான், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஈவினிங் டைம்னா தான் கொஞ்சம் குளிராக இருக்குமாங்க, ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் வெயில் தெரிஞ்சுது. நாங்கள் போனது ஒரு 11 o'clock அப்படி இருக்கும், கொஞ்சம் வெயில் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு காற்று இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. ஸோ நாங்கள் அப்படியே பாப்பாவுக்கு வேடிக்கை காமிச்சிட்டு, பட்டுக்கு வந்து தண்ணியில் கை வைக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்க, சும்மா நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அவள் தண்ணியில் கை வைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணது பாருங்கள், ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. அதை தான் நான் கவர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஜூம் பண்ணாமல் விட்டுட்டேன். பட்டுக்கு அந்த கோட் போட்டு விட்டு அவளுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். புதுசாக ஆதியாவுக்கு வந்து வாயில் கை வைக்கிற ஹேபிட் வந்திருக்கு. அதை வைக்காதன்னு சொன்னால் அப்படியே எடுத்துருவா, திரும்பியும் வைக்க ஆரம்பிச்சிருவா. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பார்க்கலாம். பட்டு பாருங்கள், தண்ணி காமிச்சிட்டே இருக்கா, கை நீட்டி காமிச்சிட்டே இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கு இல்லையா, அதனால் காமிச்சிட்டே இருந்தா. இந்த துடுப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, நம்மளுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் போடுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், பட்டு கை வச்சுட்டே இருக்காங்க. நான் எடுக்கணும்னு சொன்னோன்னே எடுத்துருவாங்க, திரும்பியும் ஆனால் கை வைக்க ஆரம்பிச்சிருவா, அது சரியாயிடும். அப்புறம் தண்ணியில் கை வைக்கணும்னு சொன்னோன்னா அந்த அண்ணா இதுக்காகவே போட்டை இப்படி சாய்ச்சி பிடிச்சாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் அவளுக்கு வந்து பயம் இல்லை. என் ஹஸ்பண்ட் பிடிச்சிக்கிட்டாங்க. அவள் தண்ணியில் கை வச்சு தொட்டுக்கிட்டே வந்தா. அவள் விடவே இல்லை. நானே சொன்னேன், பட்டு என்ன அப்படியே தண்ணிக்குள்ளே போறியா அப்படின்னு சொன்னோன்னே போதும்னு சொன்னோன்னே எழுந்துட்டா. என்ன பண்ணீங்கன்னு கேட்டபோது கையில் தண்ணியை காமிச்சா.
தண்ணியில் கை வச்சதா அப்படி சொன்னான். அவ்வளோதான், போட்டிங் ரைடு முடிஞ்சு. சும்மா ரொம்ப ஷார்ட் தான், ஒரு ரவுண்டு போட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கூல் பசங்களாம் அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு ட்ரெயின் ரைடு இருந்துச்சு, அதில் பாப்பா கூப்பிட்டு போனோம். அப்புறம் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல, போட்டிங் மட்டும் மெயினாக போனோம். இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போயிட்டு ரூமில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த பிளேஸ் போனோம். ஸோ அன்றைக்கி ஒரு டூ பிளேசஸ் தான் போனோம். அப்புறம் ரூமில் தான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. ஏலகிரியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேம்ஸ் தான் அவ்வளோ வச்சுருக்காங்க. ஒர்த்துன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனாலும் போகலாம், ரொம்ப அமைதியான இடமும் கூட. ஸோ இப்படி தான் அன்றைக்கி டே போச்சு. செகண்ட் அந்த இன்னொரு இடத்துக்கு போனோம் இல்லையா, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.